ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வெஸ்டீஜில் எப்படி நியூவாக ஐடி க்ரியேட் பண்ணுவது அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குங்க. உங்களுக்கு எப்படி ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சொல்லி தரேன் இன்றைக்கி இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வெஸ்டீஜ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் வெஸ்டீஜ்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வெஸ்டீஜ்னு ஒரு ஆப்பு, இந்த ஆப்பு ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும். அது இந்த ஆப்னா அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு நம்ம சைன்இன் சைன்அப்னு கொடுப்போம். சைன்இன்னா நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் பாஸ்வேர்டு அப்புறம் ஐடி நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த சைன்அப்னா அப்போ தான் நீங்கள் புதுசாக ஐடி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட அப்படின்னா சைன்அப்னு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கொடுத்துக்குவேன். சைன்அப்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும். அதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு நீங்கள் இருக்குல்ல, அந்த ரெஃபரல் கோடுக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட அப்ளைன் ஐடி உங்களை யார் எல்டிபி கொடுத்தாங்களோ உங்களை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. உங்களை யார் எல்டிபி கொடுத்தாங்களோ அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்கள். அவங்களோட அப்ளைன் ஐடியை சென்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே இங்கே வந்து என்டர் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அப்ளைன் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க. அது மட்டும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டர் ஐடி எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரின்னு இருக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஸ் பெர் கேவிசி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இருக்கும். இதில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரியோ, இப்போ இந்தியானா இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. யூஏயில் இருக்கேன்னா யூஏஇன்னு கொடுத்துக்கோங்க. சவுதி அரேபியா, பங்களாதேஷ், தாய்லாந்து, கானா, பிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் இவரி கோஸ்ட் இத்தனை கண்ட்ரீஸில் நம்ம வெஸ்டீஜ் பிரான்ச்சஸ் இருக்குது. அதனால் இத்தனை கண்ட்ரீஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துருக்கேன். நான் இந்தியான்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா அக்ரி பண்ணணும். இது அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே அக்ரி ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அட்லீஸ்ட் 18 years old, 20 years இன் கேஸ் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். இது இந்தியன் சிட்டிசனா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த இது. நீங்கள் 18 வயசு ஆகிடுச்சா அப்படின்ட்டு நீங்கள் 18 வயசு ஆகிட்டா நீங்களாகவே ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸு நேமில் தான் நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா என்டர் பின்கோட்னு இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாடுனா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஸ்டேட்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டு அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டோ அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டேட் அப்படி இருக்குல்ல, ஸ்டேட்டை அப்படியே கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஸ்டேட்டாக ஆகும். அந்த ஸ்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பின்கோடு கொடுக்கேன். இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த நான் பின்கோடு கொடுத்தோன்னே ஸ்டேட் அதுவாக செலக்ட் ஆகிடுச்சு, தமிழ்நாடுன்ட்டு. அதுக்கப்புறம் விருதுநகர் சிட்டி அப்படின்ட்டு செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, உங்கள் ஸ்ட்ரீட் நேமு, ஹவுஸ் நம்பரு, நம்ம ஹவுஸ் நம்பர் இருக்கும்ல 1/987 அப்படி ஹவுஸ் நம்ம உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் இருக்கும். அந்த ஹவுஸ் நம்பரை என்டர் பண்ணி உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் ஸ்ட்ரீட் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு அது ஃபுல்லாக இது செஞ்சுக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் என்னவோ, நீங்கள் என்ன ஸ்ட்ரீட்டு, உங்கள் ஹவுஸ் நேமு, ஸ்ட்ரீட் நேமு அதை அப்படியே ஃபுல்லாக இங்கே என்டர் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸில். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு இப்போ நீங்கள் எந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை நீங்கள் ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது எந்த நம்பருக்கு ஆக்டிவாக இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, நீங்கள் எந்த இமெயில் ஐடி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எந்த இமெயில் ஐடி இப்போ ஆக்டிவாக வச்சுருக்கீங்க அந்த இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆஸ் பெர் கேவிசி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் இப்போ நீங்கள் மிஸ்ஸஸா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நான்
ஸோ ஓகேன்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். மிஸ்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே 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 ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். ஃபஸ்ட் நேமில் நீங்கள் என்ன குடிக்கிறீங்கன்னா அப்படின்னா, உங்கள் ஆதார் கார்டில் எந்த நம்பருக்கு உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமில் உங்கள் உங்கள் இன்சியலை என்டர் பண்ணிக்கோங்க. இன்சியல் எப்படியோ அதை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே டேட் ஆஃப் பர்த் அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே ஜெண்டர்னு இருக்கும், அதில் நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படின்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் ஸ்பான்சி இங்கே உங்கள் நேம் என்னவோ அதை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. அப்படியேவும் அதுக்கப்புறம் இது செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அப்படின்னு இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியில் போய் இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு 10 நம்பர் காமிக்கும். அந்த 10 நம்பரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதாகும். உங்களுக்கு பிடிச்ச நம்பரு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது மூலயமா. இதில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே சைனப்னு இருக்கும். அது அப்படியே சைனப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். சைனப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜுக்கு போய் பாருங்கள். உங்கள் மெசேஜுக்கு வந்துருக்கும். உங்கள் மெசேஜில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அதோட பாஸ்வேர்டு வந்துருக்கும். அது அப்படியே ஆப்புக்குள்ளே வந்து அப்படியே என்டர் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். உள்ளே வந்தால் நீங்கள் டச் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எதாவது உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் டச் பண்ணி அதை உள்ளே வர மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா நோன்னு இருந்துச்சுன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மை கேஒய்சி அப்படின்னு காமிட்டோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேஒய்சி உங்களுக்கு ஆதார் கார்டு அப்லோட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் டிரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதனால் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டை கீழே ஒரு ஏ4 ஷீட் பேப்பர் வச்சுக்கோங்க. பேப்பர் வச்சுக்கிட்டு அதில் அந்த பேப்பரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கிளியராக இருக்க மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கேஒய்சி அப்லோட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுறது. இதில் ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இன்றைக்கான இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குப்பீங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட எனக்கு ஃபர்தராக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.